விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली। இந்த ஜெய கிருஷ்ணமூர்த்திக்கும் இதுதான் சொல்லுவார், ஓஷோ தான் சொல்லுவார். இந்த பாசிட்டிவிட்டி பேசுகிற ஃபிலாசபருங்களுக்கும் இந்த வார்த்தை அடிக்கும்போது சொல்லுவாங்க, நிறைய புக்கில் படிச்சிருப்பீங்க. இந்த பி ப்ரெசன்ட் அட் த மோமெண்ட் அப்படிம்பாங்க. இந்த நொடியில், நிகழ்காலத்தில் இருங்க, இந்த நொடியில் இருங்க, இந்த மொமெண்ட்டில் இருங்க அப்படிம்பாங்க. அது படிக்கும்போது நல்லாயிருக்கும். அப்படியே அந்த லைனை தாண்டிட்டு அடுத்த பேஜுக்கு போயிடுவீங்க. ஆனால் அது என்ன இழவிடாதுன்னு சொல்லிட்டு எனக்காவது நீங்கள் யோசித்து அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்ல வராங்க? ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இரு அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு வரைக்கும் மண்டையில் ஏறி இருக்கா? அதாவது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஒரு கில்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். நம்மளால் முடியாத ஒரு விஷயத்த இந்த அறிவாளிகளோ, ஞானிகளோ, உண்மையை கண்டவங்களோ, தத்துவவாதிகளோ, சயின்டிஸ்ட்டுங்களோ, ஒரு இது எதுவுமே இல்லாத ஒரு மக்களுக்கு ஒரு கில்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. நமக்கு இதெல்லாம் புரியாது போலப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் இதுதான் பதில்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பதில் ஒரு இடத்துல கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது எப்படி பதிலாக இருக்கும்னு தெரியல. ஒரு விஷயத்தை அவங்களால எளிமையாக புரிய வைக்க முடியலன்னா அது பொய் அப்படின்னு கூட இருக்கும். ஆனால் ஜெய்கே ஓஷோ பாவம்னு வச்சுக்கோங்களேன், பி ப்ரெசன்ட் அட் த மூமெண்ட், பி அவேர், நிகழ்காலத்தில் இருங்க அப்படிலாம் சொல்லுவாப்புல. அது என்றைக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்சம் கஷ்டங்கிறத விட தியான முறையே அதுதான். இப்போ நீங்கள் இப்போ தியானம் பண்ணுறதுனா கண்ண மூடி உக்காந்து உங்கள் நினைவுகளை கவனி, மூச்சை உள்ளு, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்லாம் வேறு. அது கூட இதில் வராது. ஜேகே கண்ணெல்லாம் மூடாத, தியானம்லாம் உட்காந்து பண்ணாத, ட்ரூத் இஸ் எ பாத்லெஸ் லேண்ட், ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் இரு அப்படிம்பார். சரி, புரியுது. எப்படி இருக்கிறது? பிரச்சனை என்னென்னா, என்ன மாதிரி பிரெயின் வேலை செய்யும்னா, டைமை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரே அனிமல்ஸு நம்ம தான், ஹோமோசேப்பியன்ஸு, மனுஷங்க தான் பேசியாச்சு. இந்த ப்ரெசண்ட்டு அப்படிங்கிறது அதுவும் ஒரு டைம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்க சொல்ல வர ப்ரெசண்ட்டுங்கிறது டைம்லெஸ் மொமெண்ட்டை சொல்ல வராங்க. ஆனால் நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது பாஸ்ட்டையும் ஃப்யூச்சருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டெம்பரரி மொமெண்ட். இப்போ பாட்காஸ்ட் கேட்குற எல்லாருமே ஒரு 5 செகண்டு பாஸ் விட்றேன், உங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட் என்னென்னு ஃபீல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சில பேருக்கு ஏதாவது எண்ணம் ஓடி இருக்கலாம். சில பேருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரோ, ஃபோனோ, இல்லை பீரோவோ, செவரோ, வெளியில் குலைக்கிற நாயோ ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம். சில பேருக்கு என்ன லூஸ் போய் மாதிரி பேசலாம், 5 செகண்ட் முடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளால் அதை ரீகால் பண்ண முடியுதில்ல, அப்போ திருப்பி பாஸ்ட் ஆகிடுது. ஸோ இந்த ப்ரெசண்ட் மொமெண்ட் இருந்துட்டாலே நம்ம துன்பங்களை தாண்டிடலாம், உண்மையை அறிஞ்சிடலாம், வாழ்க்கையை வென்றுடலாம், இன்பம் துன்பம் இல்லாமல் நடுவில் இருக்கலாம், இந்த மிடில் வேல இருக்கலாம், இந்த பாத்லெஸ் லேண்டில் இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், அவேர்னஸாக இருக்கலாம், அன்கண்டிஷனல் அவேர்னஸில் இருக்கலாம், கான்ஃப்ளிக்ட்லெஸ் லைஃப்பில் இருக்கலாம், த ரைட் ஆக்ஷன் அப்படிம்பாரு ஜேகே சொல்லுவாங்க. இந்த டைம் மனுஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவன் தான் நேரத்தை புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் மெமரி, பிரெயினில் இருந்து டைமு, அவேர்னஸ்ஸு, மெமரி. ஸோ நம்ம யாருங்கிறது நம்ம மெமரி. எனக்கு ஒரு மெமரி இருக்கும், உங்களுக்கு ஒன்று இருக்கும், உங்கள் பாஸ்ட் இருக்கும். உங்கள் பாஸ்ட்டு இப்போ இருக்கிற ஃப்யூச்சரை டிஃபைன் பண்ணுது, அது இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டை டிஃபைன் பண்ணுது, அது ஒரு ஃப்யூச்சரை நோக்கி தள்ளிட்டு போகுது. இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ இவங்க சொல்கிற அந்த ப்ரெசண்ட் மொமெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு டைம்லெஸ் மொமெண்ட். அதை நீங்கள் அவேர்னஸ்குள்ளே போகணும் பாரு ஜேகே. அதுதான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால். நீங்கள் அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் மறந்து போயிடும். நடந்ததை பற்றி கவலையில், நடக்க போகிறத பற்றி கவலையில், ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய கேட்டிருப்பீங்க. யாவது புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறது? அதனால் அவ்வளோ பெரிய விஷயம் என்னங்க, ஈஸி. ஒரு 5 நிமிஷம் இப்போ போய் எனக்காக இந்த படத்தை பாரு அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக இருக்குது. போய் எனக்காக மேலே அந்த குதிங்கிறது கூட ஈஸியாக இருக்கும்.
ஒரு ஒரு 2-3 வருஷம் எனக்காக வெளிநாடு போயிட்டு வானா கூட போகிற பசங்களாக கூட பொண்ணுங்களாக கூட நம்ம இருப்போம் வீட்டுக்காக. இதெல்லாம் பண்ணிடுறோம். ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் நம்மளால் இருக்கிறதுங்கிறது ஏன் நம்மளால் அதை இமேஜினே பண்ணி பார்க்க முடியல? ஸோ இந்த தாட், எண்ணம், மைண்ட் எல்லாம் அங்கே தான் மிகப்பெரிய கேமை விளையாடும். நீங்கள் ப்ரெசண்ட்டை வந்து ஒரு தாட்டாக நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து உங்கள் பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்குமான ஒரு டெம்ப்ரரி விஷயமாக தான் இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதே ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் இருக்குது. இப்போ உங்கள் பாஸ்ட் என்ன? ஒரு இமேஜ் இருக்கும். ஃப்யூச்சர் என்ன? உங்கள் ட்ரீம். பாஸ்ட்டு நடந்தது, ஃப்யூச்சர் நடக்க போகிறது. இந்த பாஸ்ட்டு கூட அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும், நடந்துருச்சு, அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஃப்யூச்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி 2 இருக்கும். அப்போ ப்ரெசண்ட்டுங்கிறது என்ன? இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று இல்லைன்னு உங்களுக்கு இப்போ தெரிய வரும். பாஸ்ட்டும் ஃப்யூச்சர் 2 தான் மொத்தமே இருக்குது. ப்ரெசண்ட்டுங்கிறதே ஒன்று இல்லை. இந்த அலகழிக்கிறதுல மனசு, இதுதான் மூளையோட மிகப்பெரிய பிரச்சனை. உங்கள் ப்ரெசண்ட்டை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு தாட்டும் மண்டையில் ஓடாது. பெட்டு கட்டி சொல்கிறேன். நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டுன்னு நினைக்கிற எல்லாமே உங்கள் பாஸ்ட் டென்ஸ் தான், இல்லைன்னா உங்கள் ஃப்யூச்சர் டென்ஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா எனக்கு இங்கே 12:30 மணிக்கு மேட்ச்சு, அது ஃப்யூச்சரில் இருக்குது. நீங்கள் காலையில் என்ன பண்ண, இது 2 தான் எனக்கு பிரெயினில் விஷுவலாக ஓடுமே தவிர ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது ஓடாது. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டுங்கிறது என்ன? ப்ரெசண்ட்டுங்கிறது உங்கள் மைண்டில் ஒரு இமேஜோ தாட்டோ இல்லாமல் உங்களுடைய இப்போது இருக்கிற மொமெண்ட் அனுபவிக்கிறது. இது உங்களுக்கு புரிய போகிறதில்ல, எனக்கும் புரியலை. ஸோ அங்கே தான் ஜேகே வந்து அடுத்த லைன் சொல்கிறாரு, அவேர்னஸ் மொமெண்ட் டு மொமெண்ட். இந்த வார்த்தைக்கு தான் உங்களுக்கு பதில் இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் அந்த அவேர்னஸில் இருந்தால் மட்டும்தான். ஒரு செகண்ட் மிஸ் ஆனால் கூட அது பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ திருப்பி அலகழிக்கிற மனசாக போயிடும். என்னையா சொல்கிற, அதானே என் உலகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை ஓஷோ என்ன மாதிரி சொல்லுவார்னா, 2மே பற்றி யோசிக்கிறதே வேஸ்ட்டும்பார். பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறது வேஸ்ட்டு, ஏன்னா அது முடிஞ்சது, அதை உங்களால் ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறதும் வேஸ்ட்டு, ஏன்னா நீங்கள் என்ன டிசைட் பண்ணாலும் 2 ஆப்ஷனும் திறக்குது. ஒன்று ஜெயிக்கலாம், இல்லை தோக்கலாம், நடக்கலாம், நடக்காமல் போகலாம், அவங்க வரலாம், இல்லை வராமல் போகலாம். ஸோ நீங்கள் ஒன்று நோக்கி ஓடினாலும் இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ நடக்காமையும் போகலாம். இதனால தான் ஒரு விஷயம் நடக்காத போதோ, ஜெயிக்காத போதோ, தோக்கும் போதோ நமக்கு ஏன் ஒரு அதிர்ச்சி மனசில் வருதுன்னா, நம்ம அது ப்ளஸ்ஸாக தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அதுக்கு அதை வேலை பார்த்துருப்போம், உழைச்சிருப்போம். ஆனால் அந்த இன்னொரு ஆப்ஷன் திறந்தே தான் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும். இதுதான் ஃப்யூச்சரோட பிரச்சனை. ஸோ அப்போது 2யுமே யோசித்து பிரச்சனை இல்லை. எங்கள் இப்போ கோலுக்காக அச்சீவ் பண்ணுங்கள், ஃப்யூச்சர் பின்னாடி ஓடுங்க அப்படின்னு. சரி, எல்லோரும் தான் ஓடுறோம், எல்லாருக்குமே நடக்குதா என்ன? ஹார்ட் ஒர்க்கு, பர்சியூ த கோல் எல்லாம் ஓகே தான். ஸோ இந்த ஒரு 2 மொமெண்ட்டு இல்லாத ஒரு மொமெண்ட் வந்து நீங்கள் தாட்டாலே இமேஜின் பண்ண முடியாது. அது வந்து தான் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மெடிடேஷனில் வரும். தியானங்கிறது நீங்கள் கண்ண மூடி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறது, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது, அந்த விபாசனா, இந்த உபாசனா, தலையில் படுத்து காலை தூக்குறது, கையை தூக்குறது, அதெல்லாம் யோகா, அது எதுவுமே உங்கள் கணக்கில் வராது. மெடிடேஷனுங்கிறது அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படிங்கிறது இந்த விழிப்புணர்வு. அது வந்து என்ன, கண்ணை மடி ஒரு 100 முறை ப்ரீதிங் ப்ரீத் அவுட்டில் மண்ணா புத்தர் மாதிரி மண்டை மேலே வட்டம் வருங்கிறது தியானத்திலே கிடையாது. அதாவது தியானங்கிற வார்த்தையே எனக்கு எரிச்சலாக இருக்கும். அது ஒரு சமஸ்கிருத வார்த்தையை வச்சுக்கிட்டு தியானம் தான் அப்படியே உட்காந்துட்டு மந்திரவாதிங்க சொல்கிற வார்த்தை மாதிரி இருக்கும். ஓ அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் ஃப்ரம் மொமெண்ட் டு மொமெண்ட் வந்து ஜேகே என்ன மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஜேகேவோட டைரிஸ்லாம் எடுத்து படிக்கலாம், ரொம்ப அழகாக தெளிவாக இருக்கும். அவர் வந்து அன்னைக்கு எப்படி வாழ்ந்தாருங்கிற விஷயத்த வந்து எழுதுவார். ஸோ அவரோட டீச்சிங்கை விட ஜேகேவோட டைரிஸ், இப்போ ஜேகேனா யூடியூபர் இல்லைப்பா, ஜே கிருஷ்ணமூர்த்தி, அவரோட டைரிஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படின்னா அவர் நடந்து போவார், நடந்து போகும்போது எதிர்த்தாப்பில் யாரை பார்த்தாரு, எந்த குருவி வந்துச்சா, அணில் வந்துச்சா, சில சமயம் காட்டில் புலி வர்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் மொமெண்ட்டு கூட இருந்துச்சு. நான் தான் நின்று தாண்டி போச்சுலாம் எழுதியிருப்பார். வானம் என்ன கலரில் இருந்துச்சு, மரம் பட்டு போயிருந்துச்சா, தூசி எப்படி ரோட்டில் இருந்துச்சு, ஏதோ ஒரு கார் என்ன கலரு, அந்த மெட்டாலிக்கோட பாலிஷ் எப்படி இருந்துச்சு, ஜனங்க முகத்தில் என்ன சோகம் இருந்துச்சு, அவரை தாண்டி எந்த பாம்பு போச்சு, என்ன மரம் இருந்துச்சு, என்ன கலரில் இலை இருந்துச்சு, பூ எப்படி விழுந்துச்சு, அது எப்படியோ தாண்டி போனார், ஒரு காட்டில் அமைதியாக இருக்கும்போது ஒரு சத்தம் எப்படி இருக்குன்னு அந்த மொமெண்ட்டை வந்து அவர் ஃபுல்லாக உள்ளே வாங்கிக்கிட்டார். இது நம்ம யாராவது பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் நாளைக்கு ஒன்றும் இல்லை, இப்போது என்ன பண்ண, அந்த பாட்காஸ்ட் முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு, எதுவும் பண்ண வேணாம், அமைதியாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு
ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. தியானம் உண்மையாக பண்ண சொல்ல போகிறதில்ல. உங்களை சுற்றி என்னென்ன சத்தம் கேட்குதுங்கிறத முறை கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கே எவ்வளவு சத்தம் இருக்குன்னு தெரியும். என்னென்ன சொல்கிறேன், எனக்கு தான் டெய்லி கேட்குறேன். திடீர்னு கதவு தட்டினா திரும்பி பார்க்குறேன், பூச்சி ஏதோ கத்துது, பள்ளி கத்தினா திரும்பி பார்க்குறேன், டிவி சவுண்டு கம்மியாக இருக்கனா வைக்கிறாங்க தெரியுது அப்படிங்கிறது அவேர்னஸில் வராது. அது வந்து அலர்ட்னஸ் எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்கிறது. அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நான் கவனிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு உட்காரும் போது உங்கள் பிரெயின் எவ்வளவு விஷயத்தை உங்களுக்கு சொல்லாமலே அன்கான்ஷியஸாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்குன்னு தெரியும். அது நீங்கள் கான்ஷியஸ் ஆக்கும் பொழுது அது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கனவுனா என்ன, அன்கான்ஷியஸ்னால் என்ன? உலகத்தை இவ்வளோ நம்புறீங்க, ஏன் கனவு நம்ப முடியல? உங்களுக்கு கனவுல வந்து இதெல்லாம் நான் கிடையாதுன்னு நினைக்க நம்ம கனவுல சொல்லியிருக்கோம்மா. நம்ம இவ்வளோ பெரிய அறிவாளிங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ பெரிய அறிவு உள்ளவங்கன்னா ஏன் கனவுல ஒரு நாளாவது இது பொய், நான் எந்திரிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கோம்மா? அப்போ நம்ம கனவுல ஏமாற போகிறேன்னு தெரிஞ்சு தான் நம்ம தூங்குறோம்னாலும் அப்புறம் பெரிய முட்டா பேலாக தான் இருப்போம். ஸோ அன்கான்ஷியஸ்னால் என்னென்னா, நீங்கள் கான்ஷியஸாக இல்லாமல் நீங்கள் தாட்டிலேயே மூழ்கிட்டு இருக்கும்போது உங்கள் பிரெயின் உங்களுக்கு கேட்காம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும், ஆர்டிஸ்டில் காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த இமேஜில் உங்கள் கான்ஷியஸ்குள்ளேயே வராது, உங்களை தாண்டி. ஏன்னா நீங்கள் எந்த யோசனையில் இருந்தாலும் உங்கள் உடம்பு அதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும். எப்படி மூச்சு விடுறது உங்களுக்கு கேட்டால் விடுது இல்லை. நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் மூச்சு விடணும்னு யோசிச்சு பார்த்தா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பேர்டனாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கன்னு ஓஷோ சொல்லுவார். ஸோ மூச்சு உங்கள் கையில் இல்லை, பார்க்குறது உங்கள் கையில் இல்லை. ஒவ்வொரு முறை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணால் தான் பார்க்கணுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் என்ன தாட்டில் இருந்தாலும் உங்கள் உடம்பு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப எக்ஸாம்பிள் வண்டி ஓட்டுறது. இப்போ நானும் பைக் ஓட்ட கற்றுனால எக்ஸாம்பிள் அதிலிருந்தே எடுக்கிறேன். ஓஷோ புத்தர் வந்து ராஜாவம் சொன்னாலும் அவரோட எக்ஸாம்பிள் இல்லைங்க, குதிரையிலேருந்தே இருக்கும் பார், குதிரை த்ரோன். ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைன்னு ஓஷோ சொல்லுவார். அப்புறம் பைக் ஓட்டுறதுலேருந்தே எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஸோ முறை ஓட்டுறோம், கீர் ஓட்டுறோம், எல்லாம் பழக்கமாகுது. ஒரு கொஞ்சம் நாள் கழித்து அன்கான்ஷியஸில் கை வந்து கீருக்கெல்லாம் பழகும் பொழுது தான் நீங்கள் வண்டி ஓட்டும் போது வேறு விஷயத்தை யோசிக்கவே ஆரம்பிப்பீங்க. என்னடா ஆச்சு அதாச்சு இது யோசிக்கும் போது மற்றபடி உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும். இன்னும் யோசித்தேன், 5 நாள் பேனிக்கில் ஒவ்வொரு செகண்டாக வண்டியை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். எப்படி 10 நாள் கழிச்சு எங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுதுன்னா உங்கள் உடம்பு அன்கான்ஷியஸாக பைக்கோட சிங்க் ஆகிடுச்சு. தெரியும் இதான் செய்ய போகுது. இதை வந்து பாடி மெமரிம்பாங்க, மசில் மெமரிம்பாங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு நாளையுமே முறை பைக் ஓட்டினா மாதிரி கவனமாக ஓட்டி பாருங்கள். பைக் ஓட்டுறது எவ்வளோ அழகாக இருக்கும்னு ஜெயிக்க சொல்லுவார். இதைத்தான் குழந்தைங்க பண்ணுது அப்படிம்பாங்க. ஓஷோ ஒருத்தர் சொல்லியிருப்பார், குழந்தைங்க டயர்டே ஆகாது தெரியுமா உங்களுக்கு அப்படிம்பாங்க. நல்லா பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸில் வரும் கியாமியான்னு கத்திக்கிட்டே இருக்குங்க. ஏடா தக்காளி நமக்கு இவ்வளோ டயர்டாக இருக்குது, இதுங்க டயர்டே ஆகாதுன்னு திருப்பி இறங்கி ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் விளையாட கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு டயர்டே ஆகாதாடா? என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை 100% இருக்கிறதுனால டயர்ட்னஸ்ங்கிறதே இருக்காது அப்படிங்கிறார். நம்ம எல்லாருமே இப்படி தான் இருந்திருப்போம். என்றைக்கு நம்ம உடம்புல செக்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்பை நம்ம வேறு ஒரு விஷயமாக ஒரு பார்க்க ஆரம்பித்து தாட்டு ஓட ஆரம்பித்து ஈகோ வந்து வயசை வந்து நம்மளை பற்றி நம்மளா ஒரு செல்ஃப் இமேஜெலாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறத விட்டுட்டு பாஸ்ட் ஃப்யூச்சர்னு யோசிக்க ஆரம்பித்தோமோ அப்போது நம்ம எல்லாமே வந்து குழந்தைங்களோட அவேர்னஸ் விட்டு வெளியே வந்துட்டோம். டயர்ஸமாக தான் இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் அழுத்து போயிடும். போர்னஸ்ஸுங்கிறது குழந்தைக்கு ஒன்று அடிக்கவே அடிக்காது, இல்லை டக்குன்னு அடிச்சிடும். அதுக்கு காரணம் அதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணுறது? இது எப்படி நான் லைவில் வச்சுக்கிறது? திருப்பி இந்த மொமெண்ட்டுக்கு நான் எப்படி போகிறது அப்படின்னா, அதைத்தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றையுமே கவனிங்க. ரொம்ப எக்ஸாம்பிள் ஈஸியாக எப்படி சொல்லுவார் ராஜேக்கே வந்து, இப்போது திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது, இன்னும் 1 hour தான் நீங்கள் வாழ போகிறீங்க, அதுக்கப்புறம் செத்துருவீங்கன்னு ஒரு டாக்டர் சொன்னார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த 1 hour நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீ மட்டும் யோசிங்க. சும்மா உட்காந்து ஒரு பேப்பரில் எழுதுங்கண்ணா. இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, இந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்களாம் இந்த கேள்விக்கு பதிலை மட்டும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. 1 hour தான் நீங்கள் வாழ போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ தான் தெரியும் நீங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமாக எதை கருதுறீங்கன்னு தெரியும். ஸோ அந்த 1 hour நீங்கள் வாழ்க்கையை எப்படி பிளான் பண்ணுவீங்களோ அதை இப்போலேருந்தே எல்லா 1 hour அந்த பிளானிங்லேயே வாழுங்க. அந்த பிளானிங் கூட இல்லை, அந்த அலர்ட்னஸில் வாழுங்க அப்படிம்பார். ஸோ ஒவ்வொரு செகண்டுமே உங்கள் கடைசி செகண்ட் மாதிரி நினச்சிக்கிங்கன்னு சொல்லும்போது தான் வாழ்க்கையோட அர்த்தம் புரியும். ஏதாவது பழைக்கிற வழியாக சொல்லணும் அப்படின்னா, பழைக்கிற வழி 1000 இருக்குது மக்களே. பழைக்கிற வழின்னு சொல்லி உலகம் 1000 சொல்லி கொடுத்துச்சு. எல்லாமே பொய்யா இருக்குது. இப்போ வரைக்கும் மக்கள் சாகுறாங்க, வறுமையில் சாகுறாங்க. நம்ம ஓட்டுற வண்டிக்கு வேறு ஒரு ஊரில் பிரச்சனை வருது,
வேறு எங்கேயோ மரம் வெட்டினா நமக்கு மழை வர மாட்டேங்குது. இன்னும் மக்கள் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் உலகம் அறிவாளியாக இருந்தாலும் ஒரு கொரோனா பார்த்தும் வேக்சின் கொடுத்து இன்னும் மக்கள் குண்டு போட்டு திருப்பி கொண்டுக்கிட்டு தான் இருக்கா. ஸோ இவங்க பழைக்க தெரிஞ்ச வழின்னு சொல்கிறது அனைத்துமே போய். ஸோ வெளி உலகம் நமக்காக சொல்லப்பட்ட அனைத்து சட்ட திட்டங்கள், நேர்மைகள், கொள்கைகள் எல்லாமே போய். உள் அறிவியல் மட்டும்தான் உண்மை நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் நான் இந்த பக்கம் போயிட்டேன், எனக்கு டயர்டாகி. ஸோ 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 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் எந்திரிச்சு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் செய்கிற எல்லா வேலையுமே நீங்கள் தான் செய்கிறீங்கிற ஞாபகத்தோடு செய்யணுங்கிறது முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை செல்ஃப் ரிமெம்பரிங்னு சொல்லியிருப்பேன். குருஜிஎஃப் சொல்லியிருப்பார், நான் பண்ணுறேன். சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு வாயுமே நான் தான் சாப்பிட்றேன்னு உங்கள் ஒரு ஞாபகத்தோடு எதை பற்றி யோசிக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு பசி ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், சீக்கிரமே எந்திரிச்சுவீங்கலாம் ஒரு சொல்லும். அன்கான்ஷியஸ் ஈட்டிங்னு உங்களுக்கு தெரியும். சில பேர்லாம் கான்ஷியஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆங்ஸைட்டி எவ்வளோ அதிகமாகுதோ சாப்பாடு எவ்வளோ அதிகமாக சாப்பிடுவோம். நிறைய உள்ளே போய்ட்டு ஃபில்லிங் சுகர் ஸ்வீட்னஸ்ன்னு போயிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? டென்ஷனில் கோக் குடிப்போம், பெப்சி குடிப்போம், ஜூஸ்க்கு ஸ்நாக்ஸு சிப்ஸுன்னு சாப்பிட்றவங்க. சில பேர்லாம் ஆங்ஸைட்டிலே சாப்பிட்டு உடம்பு குண்டாகவே இருப்பாங்க. ஹாப்பினஸ்ஸுங்கிறத குட்னஸ்ஸுங்கிறத ஸ்வீட்டு கூட சைக்கலாஜிக்கலாக கனெக்ட் பண்ணியிருக்கு. கோடிக்கணக்கான வியாபாரம். ஒரு ஸ்வீட்டு சாப்பிடும் போதோ சுகர் சாப்பிடும் போதோ சாக்லேட் சாப்பிடும்போது ஏன் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஆங்ஸைட்டி ஏன் குறையுதுன்னா ஸ்வீட்னஸையும் சுகரையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். இனிப்பு இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றிடும்ன்றாங்க. நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்கன்னா நீங்கள் பல் தேய்க்கிறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து நீங்கள் கிளம்புறது உங்கள் ஷூ கலரு, ட்ரெஸ்ஸு கலரு, நீங்கள் வண்டியில் போகும்போது ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க பஸ்ஸோட கலரு, கண்டக்டரோட அந்த ப்ரௌன் ஷீட், அந்த ப்ரௌன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற மீதி நூல்லேருந்து, கசங்கின டிக்கெட்லேருந்து, உங்கள் ட்ரெயின் டிக்கெட்லேருந்து, பைக்கில் போகிற பெட்ரோல் அந்த அக்கா அன்றைக்கி என்ன பிரச்சனை ஃபோனில் பண்ணுறாங்கலேருந்து உங்கள் வாழ்க்கையை தவிர மற்ற எல்லாத்தையுமே கவனித்து பாருங்கள். ஒரே ஒரு நாள் உங்களை மறந்துடுங்க. இன்றைக்கி நான் இல்லை, இன்றைக்கி நான் லீவ், இந்த உலகத்துக்கு நான் யாருனே தெரியாது. இன்றைக்கி என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு நாள் கவனிச்சுங்க. அந்த உலகம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஜேகே டைரிஸ்ன்னு போடுங்க. டைரிஸ் ஆஃப் ஜே கிருஷ்ணமூர்த்தி வேணால் வாங்கிடுங்க. 80 ரூபா 90 ரூபாய்க்கு வாங்கிடுங்க. உட்காந்து படிங்க. ஓஷோ நான் படித்து கண்கலங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கின ஒரே புக்கு ஜேகேவோட டைரிஸ் அப்படிம்பார். ஜேகே போயிட்டுருப்பார். ஒரு தண்ணி பாம்பு ஒன்று போகும். அந்த பாம்பு தண்ணியில் போகும்போது அது க்ரியேட் பண்ணுற அந்த டயக்ராம் அவ்வளோ அழகாக ரசிப்பார். ஒரு இலை உழுதுனா அந்த இலையை அதாவது ஒரு இலை மரத்துலேருந்து கீழே விழுதுன்னா ஒரு அழகான மரணம் அப்படிம்பார். ஒரு இலை கீழே விழும்போது அது பிறந்து இவ்வளோ வருஷம் கழித்து மெதுவாக மண்ணில் மக்கி போகுது. ஆனால் அந்த மரணம் யாருக்குமே தெரியாமல் தனியாக அழகாக நிகழ்ந்தது அப்படிம்பார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மூமெண்ட்லாம். இவ்வளோ பெரிய ஒரு மரமும் இவ்வளோ பெரிய காடும் எல்லாமே அமைதியாக வாழ்ந்து மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கு. உனக்கு என்னடாம்பார். ஒன் ஆஃப் த ஒஸ்ட் நாய்ஸியஸ்ட் கிரியேச்சர், பிரச்சனை பண்ணுற ஒரே கிரியேச்சர் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே இந்த உலகம் அழகானது தான். என்னன்னா நம்ம அதை கவனிக்கும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும். நிறைய இடத்துல நமக்கு தெரிச்சு இத்தனை நாள் இங்கே தான் இருக்கு நமக்கு தெரில பாரு அப்படிமோ. இந்த கரண்ட்டு கட் ஆகும் போதெல்லாம் சில விஷயம் நம்ம வீட்டில் தெரியும். இது இங்கே இருந்துச்சு. ஏன்னா கரண்ட்டு வழியாக நமக்கு பார்க்க மீடியாலாம் போகும்போது நிறைய விஷயம் மறந்துடுவோம். ஒரு நாள் இப்போ ஃபோனுக்கு நீங்கள் ரிப்பேர் கொடுத்த அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்கள் ஃபோன் இல்லாத ஒரு நாள் நிறைய விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. உங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்ட டைம் அதெல்லாம். ஃபீவரில் படுக்கும்போது கவனித்து பாருங்கள். ஃபீவரில் படுத்துருக்கும் போது நிறைய விஷயம் கவனிப்பீங்க. ஸோ இந்த அவேர்னஸ்ங்கிறது இதெல்லாம் இருக்கும் பொழுதே கவனிங்கன்றாங்க. ஒரு மனுஷனோட இப்போது ஒரு வண்டியில் போகிறீங்க, ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னா ஒரு தாத்தா சோகமாக இருக்குது, ஒரு அம்மா, ஒரு வயசான குழந்தை, எல்லாரும் மனுஷனும் ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்பார். எங்கே இருந்து வழி, எங்கே அவங்க வாழ்க்கை எங்கே இழந்து போய் நிற்கிறாங்க, என்ன ஒட்டுமொத்த ஹியூமனிட்டிக்கும் ஒரு சோகம் இருக்குது. என்ன தன்னை அறியாமலே எல்லாம் இறந்து போயிடுறாங்கன்னு ஒரு வருத்தப்பட்டு கண் கலங்குவார். அவர் அணில் கூட விளையாடுவார், அணிலுக்கு நட்ஸு போடுவார், அணில் கூட பேசுவார், அணில் சண்டை போடுது, அழகாக விவரிப்பார். இன்றைக்கி என்கிட்ட கோச்சிக்கிச்சு, இன்றைக்கி இது வரல, ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு விளையாடுவார், பேசுவார். அந்த வானத்தோட கலரெல்லாம் அவ்வளோ அழகாக விளக்குவார். டெய்லி வானம் வேறு மாதிரி இருக்கும் பாரு ஜேகே. நம்ம என்றைக்காவது வானத்தை பார்த்துருக்கோமா முதல்ல? அன்றைக்கி ஒரு முறை வண்டியில் போயிட்டுருக்கேன், தமிழ் எங்கே பாருங்கள் ஸ்கையில் பாருங்கள் ஒரு பொம்மை தெரியுதுன்னுச்சு. நான் பார்த்துட்டு இப்படி நம்ம சின்ன வயசில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்லான்னு வச்சுருக்கேன். சின்ன வயசில் மேலேயே பார்ப்போம், கருமா ஸ்டாரை பார்ப்போம், வானம் பார்ப்போம், மேகம்லாம் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்பாக ஆசையாக தெரியும். அதை விட்டுட்டோம், மறந்துட்டோம் அந்த கருமத்தை. கீழே தலையை தொங்க போட்டுக்கிட்டே நான் கம்மின்னு இந்த உலகம் வயசான எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த உலகம் ரொம்ப அழகானது அது. ஆனால்
அழகானது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா ஒரு இமேஜ் வரும். என்ன இமேஜ் வரும்? அழகான ஒரு பச்சை பசேல் கார்டன். ஆனால் உள்ளே போனீங்கன்னா அனகொண்ட பாம்பை கூட சுற்றலாம். நேச்சர் வந்து அழகானது பசுமை போட்டு குழப்பிக்காதீங்க. உண்மையிலேயே அழகானதுங்கிற இமேஜை முதல்ல தூக்கிடுங்க. ஒரு க்ளீன் சிட்டிங்கிறது ஒரு தவறு, ஒரு அழகான காடுங்கிறது தவறு. நேச்சர் என்றைக்குமே அழகோ உங்களை காப்பாற்றுற தாயோ கிடையாது, மோசமானது. அதை மறந்துடுங்க, அது கணக்கே இல்லை. அவேர்னஸ்ங்கிறது தான் நீங்கள் அழகே. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சுன்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு தொல்லையாகவே இருக்கும். உட்காந்து இன்றைக்கி அவள் எப்படி டயர்ட் இல்லாமல் வேலை செய்கிறாங்கிறத கவனிக்கிறேன்னு யோசிச்சிங்கன்னா அந்த தொல்லை கொடுக்க பாப்பா அவங்களுக்கு வந்து அழகாக மாறிடும். அது வந்து ஏன்னா இவ்வளோ இருக்கா நம்மளை சுற்றி, நமக்கு தெரியாமலே இருக்கேன்னு ஆகிடும். நீங்கள் கடுப்பை பார்த்து எல்லாமே உங்களுக்கு அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த இது வந்து இதுவும் ஒரு வகையான தியானம் தான். அது டீப் லிசனிங்பாங்க. ஒரு பிஸியான ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குங்க. நல்ல பிஸியான இடத்துல போய் உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் பைக்கை கூட நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களை சுற்றி எவ்வளோ சத்தம் இருக்குன்னு மட்டும் யோசிங்க. எவ்வளோ சத்தம் நம்ம ஒவ்வொரு சொன்னால் நம்ம காதுகளை கேட்குற யோசிச்சுங்கன்னா அரண்டுருவீங்க. எவ்வளோ வண்டி, எவ்வளோ சத்தம், கோவம், ஃபோனு, இவ்வளோ விஷயமாக நம்ம தாண்டி வரோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களை பயமுறுத்திடும். இவ்வளவா நம்ம தாண்டி வரோம் அப்படி. நம்ம எல்லாமே அன்கான்ஷியஸாக ஏதோ ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே நம்ம உடம்பு நம்மளை கேட்காமலே தான் இன்புட்டு உள்ளே போயிட்டே இருக்குன்னு தெரியும் போது தான் உங்களுக்கு புரியும் நம்ம கான்ஷியஸாகவே இல்லை. எப்போ கான்ஷியஸ்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்போ டக்குன்னு கான்ஷியஸ் ஆகணும்? உட்காந்துருக்கீங்க, திடீர்னு ரூம்குள்ளே ஒரு பாம்பு வருது, என்ன பண்ணுவீங்க? உங்கள் முன்னாடி நிற்கிது, அந்த பாம்பை நிற்கிது, உஸ்ஸன்னு நிற்கிது, என்ன பண்ணுவீங்க? என்னென்னமோ யோசிச்சிருக்கீங்க, மேக்ஸ் போடுறீங்க, டாக்ஸிங், அக்கௌண்ட்ஸு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டை, வீட்டில் பாட்டி கூட சண்டை, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு பாம்பு நிற்கிதுன்னா அந்த ஒரு நொடி இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி தப்பிக்க போகிறோம்? குட்டி ரூமு, நீங்கள் பாம்பு மட்டும் தான். பாம்பை தாண்டி குதிச்சா மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். பாம்பு உங்களுக்கு கொத்திடலாம். அந்த மொமெண்ட் உங்கள் மைண்டில் என்ன ஓடும்? ஒரு மயிலும் ஓடாது. அதுதான் அவேர்னஸ். அந்த மொமெண்ட்டு நான் இப்போது இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன், இப்படி ஒவ்வொரு செகண்டையும் வாழுங்க அப்படிங்கிறாரு ஜேகே. ஒவ்வொரு செகண்டுமே வாழும்பொழுது உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு போர் இல்லை, அழுக்காது, வெற்றி தொட்டம் தூக்கி எதுவுமே உங்கள் கணக்கில் இல்லை. ஒவ்வொரு செகண்டும் அந்த உலகம் எவ்வளோ பெரிய ஒரு அழகான எக்ஸ்பான்சிவ் காஸ்மிக் யூனிவர்ஸாக இருக்குதுன்னு உங்கள் மண்டைக்கு தெரியும் அப்படின்னு ஜேகே சொல்கிறார். இதுக்கு பேர் தான் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்குங்கிறது. உட்காந்துட்டு ப்ரெசன்டென்ஸில் இருக்கேன்னா அது வெறும் இல்லூஷன் தான், ஒரு இமேஜ் தான், ஒரு தாட் ப்ராசஸ் தான். அது வந்து உண்மை கிடையாது. நீங்கங்கிறது உங்கள் பாஸ்ட்டோ ஃப்யூச்சர் தான். முடிஞ்சு போன பாஸ்ட்லேருந்து நீங்கள் ஃப்யூச்சர், பாஸ்ட்டில் உங்கள் டவுனாக நினச்சிங்கன்னா ஃப்யூச்சர் டவுனாக இருக்கும். இல்லை ஃப்யூச்சரை பெருசாக நினச்சிப்பீங்க, இங்கே பெருசாக நினச்சி கம்மியாக நினச்சிப்பீங்க, ஏதோ ஒன்று பிரச்சனை. ஆனால் ப்ரெசென்ட்டுங்கிறது ஒன்று இல்லைங்கிற யோசிச்சு பாருங்கள். இல்லை, இந்த ரெண்டுத்துக்குமான ஃப்ளக்சுவேஷன் நீங்கள் நினச்சிக்கிற ஒரு இல்லூஷன் தான் ப்ரெசென்ட்னே ஒன்று கிடையாது. அப்போ நம்ம டெய்லி பண்ணுறது என்னென்னு உங்களுக்கு தோணும் போது தான் உலகம் இல்லூஷன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வெல்கம் டு த மேட்ரிக்ஸ் மாதிரி. ப்ரெசென்ட்னே ஒன்று இல்லையா? இது குவாண்டம் சொல்லுது, குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது, ப்ரெசென்ட் மொமெண்ட்னு ஒன்று இல்லை. ஒவ்வொரு டைமுங்கிறது இன் ரிலேஷன் டு ஒன் அனதர் அப்படின்றாங்க. ஐன்ஸ்டீன் முடிச்சிட்டாரு, குவாண்டம் முடிச்சிருச்சு. அது இல்லூஷன்றாங்க. ஒவ்வொரு நொடியும் உங்கள் கண்ணுக்கு எது தெரியுதோ அதுதான் உண்மை, உங்களுக்கு மட்டுமே, மற்ற எல்லாமே போய் அப்படிங்கிறார். உலகத்தை அழகாக வச்சுக்கணும். நல்ல ஒரு மனிதனாக வாழணும்னா நீங்கள் ஸ்கூல் கட்ட வேணாம், பெருசாக எல்லோரும் பண்ண வேணாம், மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், மற்றவங்களையும் மறந்துடுங்க. நீங்கள் ஒவ்வொரு செகண்டுமே இந்த உலகத்தை கவனித்தாலே என்ன பிரச்சனைன்னு தெரிய ஆரம்பிக்கும், நம்ம எங்கே விட்டுருக்கோன்னு தெரிய ஆரம்பிக்கும், நம்மளை இழந்திருக்கோன்னு தெரியும். இந்த ஒவ்வொரு செகண்டுமே இந்த பூமியில் உங்களுக்கு அழகாக தெரிய ஆரம்பிச்சுதுன்னா அப்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழுன்றாங்க. அந்த சேஞ்சு என்னன்னு என்னால் டிஃபைன் பண்ண முடியாது. உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அப்போது உங்களை சுற்றி மக்கள் அழகாவாங்க, நீங்கள் பண்ணுற வேலை எல்லாமே அழகாகும், நீங்கள் எழுதுகிற வார்த்தையெல்லாம் கவிதையாக தெரியும், நீங்கள் பேசுகிறதெல்லாம் பாட்டாக மாறும். நீங்கள் நடந்து போகும்போது, புத்தர் நடந்து போகும்போது அந்த மண்ணிலேருந்து பூ முளைக்குதுமாங்க, அது ஒரு மெட்டஃபர், சிமிலி, அவ்வளோ அழகாக அந்த உலகம் மாறுன்றாங்க. நீங்கள் ஞானம் அடைகிற அந்த மொமெண்ட்டை, நீங்கள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற மொமெண்ட்டு பூமி வந்து சந்தோஷப்படுன்றாங்க. பூமி ஒவ்வொரு மனிதனும் வந்து அந்த உண்மையை தேடி அந்த கடைசி நிலைக்கு வந்துட மாட்டான்னு ஏங்குது அப்படிம்பாரு வருஷம். ஸோ அந்த ஒவ்வொரு நொடியும் வந்து நீங்கள் அந்த நொடியை கவனிக்கிற இந்த குழப்பத்துக்குள்ளே போவேனா, நாளைக்கு சும்மா ஒரே ஒரு நாள் மட்டும் இதே வாழ்க்கை தான் வாழ போகிறீங்க. ஆஃபீஸ் போகலாம், வீட்டுக்கு போகலாம், காலேஜ் போகலாம், வீட்டில் கூட சும்மா இருக்கலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே உங்களால் கவனிக்க முடியுதான்னு பாருங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் எடுத்து எவ்வளவு கவனிச்சிக்கன்னு எழுதுங்க. அப்போ தான் தெரியும் நீங்கள் அவேராக இருக்கீங்களா,
உங்களை சுற்றி என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு உங்களுக்கு புரியும். நன்றி. இது உங்கள் விஜயவதராஜன் ஓக்கலொலி. சப்போர்ட் ஓக்கலொலி. நன்றி. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वकलोली. आप है तमिल पीपल का लिसनिंग है. विजय वदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.